بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களுடைய சொற்களுக்கு நேரடி அர்த்தமும் விளக்கமும் பார்த்து வர்றோம். அந்த வகையில் 2ஆம் அத்தியாயத்தின் பக்ரா அத்தியாயத்தின் 186 வசனங்களை முடித்துவிட்டு 187வது வசனத்தில் ஒரு சிறு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அதை முழுசாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால் திருப்பி ஒருக்கா வந்துடும். உஹில்லலக்கும், அகல்ல என்றால் ஹலாலாக ஆக்கினான். அதுக்கு மஜ்ஹூல் உஹுலிலண்டு வரும். உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. லைலத்த சியாமி, நோன்பின் இரவில். லைலத்துங்கிறது மஃபூலு ஃபீஹி, காலத்தை குறிக்கிறதுனால காலத்தையும் இடத்தையும் குறிக்கும் ஒரு செயல் எந்த காலத்தில் நடக்கிறதோ எந்த இடத்தில் நடக்கிறதோ அதை குறிப்பிடும்போது நசப்பு செஞ்சு குறிப்பிடணும், மஃபூல் ஃபீஹிங்கிற அடிப்படையில். இப்போ லைலத்த சியாமி, நோன்புடைய இரவில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஹலாலாக்கப்பட்டிருக்குன்னா ரஃபசு, தாம்பத்தியம் மேற்கொள்வது. தாம்பத்தியம்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த ரஃபஸுங்கிற வார்த்தை அரபு மொழியில் அன்றைக்கும் இன்றைக்கும் சரி சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்வதற்குரிய வார்த்தை. அதுக்கு பல சொற்கள் இருக்கும், சில விஷயங்கள் அருவருப்பான சொற்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பதை நாகரிகமாக சொல்வதற்குரிய வார்த்தை தான் ரஃபஸு என்பது. இந்த ரஃபஸுங்கிற வார்த்தை 297வது வசனத்திலையும் கூட இந்த வார்த்தை 2 இடத்துல வருது குரானில். அது என்ன வருதுன்னா, யார் ஒருத்தர் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டாரோ ஃபலா ரஃபஸு கூடாது, ஒலா ஜிதால, வீண் தர்க்கம் செய்யக்கூடாது, ஃபில் ஹஜ்ஜின்னு ஒரு வசனம் வரும் 297. அதுக்கு போக இந்த வசனம் 2 இடத்துல ரஃபஸுங்கிற வருது. இந்த ரஃபத்துக்கு என்ன அர்த்தம்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது. அப்போ நோன்பு கால இரவில் பகலில் தான் நீங்கள் நோன்பு வைக்கணுமே தவிர இரவில் ரஃபசு இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களோடு கூடுவது உங்களுக்கு ஹலால். இரவு நேரத்தில் கூடுவது ஹலால்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தத்துவத்தை நல்லா சொல்கிறான். ஏன்னு கேட்டால், ஹுன்ன, அந்த பெண்கள், லிபாசுன் லக்கும், உங்களுக்கு ஆடை ஆவார்கள். அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை. வான்தும், நீங்கள், லிபாசுன் லஹுன்ன, அந்த பெண்களுக்கு ஆடை. நீங்கள் அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையாக இருக்கிறதுங்கிற அர்த்தம். இது பல விளக்கங்கள் உள்ள ஒரு சொல்லு. இந்த நேரத்துக்கு இது போதும். அது அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்ற காரணத்தினால் இரவு நேரத்தில் நீங்கள் மனைவியரோடு நோன்பு வைத்து கொண்டு, நோன்பு காலத்தில் ரமலானுடைய இரவு நேரங்களில் தாம்பத்தியம் நடத்துவது உங்களுக்கு ஹலாலு. இப்போ ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இதுக்கு முந்தைய அது ஹலால் இல்லாமல் இருந்துச்சுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்குன்னு ஒன்று சொல்வதாக இருந்தால், ஹலால் ஆக்கப்படாமல் முன்னாடி இருந்திருக்கணும், அல்லது ஹலால் இல்லைன்னு அந்த மக்கள் விளங்கி இருக்கணும். ஏதோ ஒன்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இப்போ உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லப்படும். என்ன நிலைமை இருந்துச்சுன்னு கேட்டால், ஹலால் இல்லைன்ற சட்டம் இருந்துச்சு. ஏற்கனவே என்ன சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால், ரமலான் வந்துருச்சுன்னா பகல் காலங்கள்லையும் நீங்கள் என்ன செய்யணும், தாம்பத்தியத்தை தவிர்த்து கொள்ளணும், இரவுலையும் தவிர்த்து கொள்ளணும். உண்ணுதல் பருகுதலை பகலில் மட்டும் தவிர்த்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் தான் அந்த சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை மாற்றி தான் இந்த சட்டம் வருது. அதை மாற்றி இந்த சட்டம் வருது. அப்படி இந்த சட்டம் இருந்துச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, இந்த வசனமே தான் ஆதாரம். இந்த வசனத்தை அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, அலிமல்லாஹு, அல்லாஹ் அறிந்து கொண்டான், அன்னக்கும், நீங்கள், குன்தும் தஹ்தானூன அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களுக்கே மோசடி செய்து கொண்டு இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். மோசடி செய்கிறேன்னா என்ன அர்த்தம், இந்த சட்டத்தை மீறினீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இரவு நேரத்தில் தாம்பத்தியம் கூடாது என்று தடுத்து இருந்துச்சு. அந்த தடையை மீறி உங்களுக்கு நீங்களே மோசடி செய்து கொண்டு இருந்தீர்கள், தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு அல்லாஹ் அறிந்து, சரி இரவில் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியலை என்பதற்காக வேண்டி இப்போ உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டான். இப்போ
இப்போ வந்து எந்த உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், இரவு நேரத்தில் தாம்பத்தியத்தை நடத்தலாம்னு சொல்கிறான். அப்போ இதிலேருந்து இதில் விஷயம் என்ன வருதுன்னு கேட்டால், அலிமல்லாஹு அல்லாஹ் அறிந்து கொண்டான், அன்னக்கும் நீங்கள் குன்தும் தஹ்தானூன காண என்றால் மோசடி செய்தான், இஹ்தான என்றாலும் அந்த அர்த்தம் தான். இஃப்தாலவில் சொல்கிறது இஹ்தானவுலேருந்து எஹ்தானு என்று வந்து தஹ்தானு தஹ்தானானி தஹ்தானூன, நீங்கள் ஹியானத்துங்கிறாங்கள்ல மோசடி, அதான் தஹ்தானூன, நீங்கள் மோசடி செய்து கொண்டு இருந்தீர்கள், அன்புசக்கும் உங்களுக்கே நீங்கள் மோசடி தானே, நம்மளை போய் நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய காரியத்தை நம்ம செய்கிறோம். தடையாக இருக்கும்போது செஞ்சால் நரகத்தில் தள்ளும்ல. அப்போ நீங்கள் உங்களுக்கு மோசடி செய்பவர்களாக இருந்தீர்கள். இதில் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், குன்துங்கிற வார்த்தை எல்லாம் போடுறான். ஏற்கனவே இது பற்றி நம்ம விளக்கியிருக்கிறோம். காண அதனுடைய வகையராக்கள் வந்து அதுக்கு பிறகு ஒரு வருங்கால வினை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செயலை வந்து அதிகமாக செஞ்சாங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு தடவை மீறினால்னு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. குன்தும் நீங்கள் இருந்தீர்கள், தஹ்தானூன மோசடி செய்பவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி இந்த சட்டத்தை நீங்கள் மீறுறீங்க. மனைவியரோடு இரவு நேரத்தில் கூடக்கூடாதுன்னு உங்களுக்கு தடை இருக்கும் பொழுது அதை மீறி உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள். குன்தும் தஹ்தானூன அன்புசக்கும், உங்களுக்கே நீங்கள் மோசடி கேடு செய்பவர்களாக இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். இப்போ தாப அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். மன்னித்துட்டான் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே தடை இருந்திருக்குது, அந்த தடையை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். அதனால தான் அவன் தாபாலைக்கும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அஃபான்க்கும், ரெண்டுக்கும் ஒரே கருத்து தான். அதை பெருந்தன்மையாக விட்டுட்டு மன்னிக்கிறதுக்கு பேர் அஃபான்னு சொல்லுவாங்க. தப்புன்னு சொல்லி கண்டிச்சுட்டு மன்னிக்கிறதுக்கு பேர் தௌபான்னு சொல்லுவாங்க. அதை போட அப்படின்னு அலட்சியமாக மன்னிக்கிறோம்ல, அதுக்கு பேர் அஃபான்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு விதமான மன்னிப்பு. இப்போ தாபாலைக்கும் அஃபான்க்கும், உங்களை வந்து அல்லாஹ் நினைஞ்சிட்டான், முழுமையாக மன்னித்து விட்டான், நீ இது வரைக்கும் செஞ்சதை மன்னிச்சிட்டான். அதனால ஃபல் ஆன, இப்போது பாஷிரு ஹுன்ன, அவர்களோடு உங்கள் மனைவியரோடு, ஹுன்னண்டா அந்த பெண்கள், உங்கள் மனைவியரோடு பாஷரன்னு சொன்னாலும் இணையிறது, சேர்வது. பாஷிரு ஹுன்ன, அவர்களுடன் நீங்கள் இணையுங்கள், இணைந்து கொள்ளலாம். ஃபல் ஆனன்னா அல் ஆண்டா இப்போது பாஷிரு ஹுன்ன, அவங்களோட இணைந்து கொள்ளுங்கள். தடை நீக்கப்பட்டுருச்சு. இந்த தடை நீக்கப்பட்டதுங்கிறத ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஒன்று வந்து ஆரம்பமாக உஹில்லலக்கும்னு சொல்லிட்டான், ஹலாலாக்கப்பட்டுருச்சுங்கிறதுலையே அந்த அனுமதி வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், முந்தி உள்ளதை எடுத்து காட்டுறான். நீங்கள் இந்த மாதிரி துரோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த கட்டளை மீறிக்கிட்டு இருந்தீங்க, அதனால் இப்போ நீங்கள் அதை மன்னிச்சதுனால இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அவங்களோட இரவு நேரத்தில் கூடிக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் இந்த ஒரு சட்டம் விளங்குது. இது வரைக்கும் வாசித்ததில் இருந்து இன்னொரு சட்டத்தை நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. அது என்ன சட்டம்னா ஒரு கொள்கை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை இதிலிருந்து விளங்க முடிகிறது. என்ன விளங்க முடியுதுன்னு கேட்டால், அல்லாஹுடைய அந்த கட்டளைகள் இருக்குல்ல, ஹராமாக்குறது, ஹலாலாக்குறது, கடமையாக்குறது, இந்த மாதிரி கட்டளைகள் வந்து குர்ஆன் வழியாக மட்டும்தான் வரும், வேறு வழியில் வராது என்று ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, அகல குர்ஆன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஹதீஸ் தேவையில்லை, குர்ஆனில் இருந்தால் சொல்லு, இல்லாட்டி கிடையாது என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மரண அடியாக இந்த ஒரு வசனம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அதாவது முன்னாடி ஒரு தடை இருந்ததாக அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். முன்னாடி என்ன இருக்குது, உங்கள் மனைவியோரோடு நோன்பு காலங்களில் கூடக்கூடாது என்று தடை இருந்தது, அந்த தடை இப்போது விளக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ முன்னாடி தடை இருந்துச்சுன்னு சொன்னால், குர்ஆனில் மட்டும்தான் அல்லாஹ் வந்து வஹி தருவான் என்று இருக்கும் என்று சொன்னால், அந்த தடை செய்கிற வசனம் குர்ஆனில் இருக்கணும். குர்ஆனில் என்ன இருக்குன்னு, முந்தி ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கும்ல, அந்த வசனம் ரமலான் காலத்தில் ஒரு மனைவியோடு கூடாதீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குதா? அப்படி ஒரு வசனமே இல்லை. இப்போ அனுமதிக்கப்படுதுங்கிற விஷயந்தான் இருக்கே தவிர, ஏற்கனவே தடை செய்யப்பட்டதுங்கிற விவரம் இருக்கே தவிர, தடை செய்து பிறப்பித்த உத்தரவு எது? மனைவியரோடு எங்கள் இரவு நேரத்தில் கூடக்கூடாது என்று ஒரு கட்டளை அல்லாட்டு வந்தால் தானே அதை மீறுவது பாவமாக இருக்கும். அதை மீறி இருக்கிறாங்கன்னு வருது, பாவம்னு வருது, அதை நான் மன்னிச்சிட்டேன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ ஏற்கனவே இது பற்றி ஒரு கட்டளை இருந்திருக்கிறது. என்ன கட்டளை? இப்போ அனுமதிக்கிறோம்ல, இந்த அனுமதி முந்தி கிடையாது. நீங்கள் மனைவியரோட நோம்புனா பகல் இரவு எல்லா நேரத்திலையும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் முன்னாடி இருந்தது.
அந்த சட்டம் இருந்தது என்பது இந்த குர்ஆன் ஒத்துக்கொள்கிறது. இருந்தது என்றால் அந்த சட்டம் எந்த வகையில் வந்திருக்கும்? குர்ஆனில் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்க, வேறு வகை மூலமாக ஹதீஸ் மூலமாக தடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த வசனத்திலிருந்து தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு தடை போட்டிருந்தேன், அதை நீக்கிட்டேன்னு நல்லா சொல்கிறான். இதனை மொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு தடை போட்டு இருந்தேன், இப்போ இந்த தடையை நான் நீக்கிட்டேங்கிறான். ஏற்கனவே தடை போட்டிருந்தாங்கிறல, தடை போட்ட வசனம் எது? குர்ஆன் முழுசும் தேடி பார்த்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் எடுத்துத்தர முடியாது. எடுத்துத்தர முடியலைன்னா இப்போ தடை போடலன்னு அர்த்தமா? தடை போட்டிருந்தேன்னு சொல்லுது இந்த வசனம். தடை போட்டு இருந்ததை இந்த வசனம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக தடை போடப்பட்டு இருந்தது. அந்த தடை தான் இப்போ நீக்கப்படுகிறது. அப்போ தடை போட்டு இருந்தது என்று சொன்னால், அது பற்றி குர்ஆனில் வசனம் இல்லை என்று சொன்னால், குர்ஆன் அல்லாத மற்றொரு வகையாக இருக்கக்கூடிய ஹதீஸ் என்ற வகையில் நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தில் அந்த சட்டத்தை போட்டு அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி தடுத்திருப்பதை தவிர வேறு அர்த்தம் அது கிடையாது. அப்போ குர்ஆன் வழியாகத்தான் அனைத்து சட்டங்களும் வரும், குர்ஆன் அல்லாத வகை கிடையாதுங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு மரண அடியாக இருக்குது. இந்த வசனத்தை அவங்க கேட்கலாம். அப்போ அல்லாஹ் தடை செஞ்சாலும் தடை எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டலன்னு தடை இருந்துச்சுன்னு நல்லா சொல்கிறான்ல, ஏற்கனவே தடை இருந்துச்சுங்கிறான், தடை எடுத்து காட்டுங்க. எடுத்துக்காட்ட இயலாது. எடுத்துக்காட்ட இயலைன்னா தடை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? தடை செஞ்சதை அந்த சொல்லுது, ஏற்கனவே தடை இருந்ததை சொல்லுது. செய்யாதீங்கன்னு போட்ட அந்த தடை உத்தரவு போட்ட வசனம் எது? அது வசனம் கிடையாது, ஹதீஸ் மூலமாக தான் தடை செஞ்சு. அப்போ ஹதீஸ் மூலமாகவும் மார்க்கம் இருக்கிறது, குர்ஆன் அல்லாத இன்னொரு வகையும் இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு வசனமும் தெளிவான சான்றாக இருக்கிறது. அடுத்தது வபுத்தகு, நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இபுத்தகா என்றால் பகான்னு சொன்னால் அநியாயம் செஞ்சான்னு அர்த்தமாயிரும். அதை இஃப்தாலாக மாற்றும் போது அர்த்தமே வேறு டிஃப்ரெண்ட்டான அர்த்தம் வந்துடுது. இபுத்தகா என்றால் தேடுங்கள், ஒரு விஷயத்தை தேடுவது, உழைத்து தேடுவது, பாடுபட இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? வபுத்தகு. இபுத்தகாவிலிருந்து அமர் இபுத்தகி, இபுத்தகையா இபுத்தகு, வபுத்தகு. வபுத்தகு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். மா கத்தபல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இத்தனை பொம்பளை பிள்ளை வரும், இத்தனை ஆம்பளை பிள்ளை வரும்னு எல்லாம் எழுதியிருப்பான். அதை போய் தேடுங்க. வபுத்தகும் நீங்கள் தேடுங்கள். எதனோட ஒட்டி சொல்கிறான்? இதோட சேர்த்து சொல்கிறான். பல் ஆன பாஷிருஹுன்ன, நீங்கள் மனைவியரோடு கூடுங்கள். வபுத்தகும் நீங்கள் தேடுங்கள். மா கதபல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை எழுதினானோ அதை நீங்கள் தேடுங்கள். மாங்கிறது அல்லதியோட அர்த்தம். அல்லதி கதபல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்னத்தை எழுதியிருக்கிறானோ அதனை நீங்கள் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிள்ளைக்குட்டிகளை பெறுவதற்கு நீங்கள் பாடுபடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை எழுதி வச்சிருக்கிறானோ அந்த பிள்ளைகளை உங்களுக்கு தருவான் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு விஷயம். அப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக ஆண் பெண் சேர்க்கை என்பது பெரும்பாலும் எப்படி அதிகமானவர் எதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், வெறும் உடல் சுகத்துக்குத்தான் இதை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைக்கிறார்கள். அதுவும் அதில் இருக்கிறது. ஆனால் அதுக்காக இந்த தாம்பத்திய முறை எல்லாம் ஏற்படுத்தலை. எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான்னு கேட்டால், இனப்பெருக்கம் நடக்கணும். அதன் மூலமாக மனித குலத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் இனப்பெருக்கம் நடத்துவதற்கு இந்த மாதிரி ஆண் பெண்கிற ஒரு சேர்க்கையை எல்லாம் ஒரு வழியை ஆக்கியிருக்கிறான். இந்த மனிதர்களில் மாத்திரம்தான் உடல் இன்பங்கிறத கூடுதலாக அவங்க பார்க்குறாங்களே தவிர, மற்ற பறவைகள் உயிரினங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மைக்ரோ செகண்டில் அது தாம்பத்தியத்தை முடிச்சிடும். அந்த குழந்தை உருவாவதற்குரிய விஷயம் மட்டும்தான், அதுக்கு தான் அது தேடும், அதுக்குரிய வேலையை மட்டும்தான் அது செய்யும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான்னு கேட்டால், நமக்கு ஒரு சந்ததிகள் பெருகணும். சந்ததிகள் பெருகணுமா இருந்தால் அந்த செயலில் நமக்கு ஒரு ஆசை வரணும், ஒரு ஈடுபாடு வரணும். ஈடுபாடு வரணும் என்பதற்கு தான் அந்த இன்பங்களை எல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறது. எதுக்குன்னு கேட்டால், அந்த இன்பம் இருந்தால் தான் அதில் ஈடுபடுவாங்க. இல்லைன்னா பிள்ளை பெற்று அதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது நல்லா அவங்களும் அதை விரும்பக்கூடிய வகையில் நல்லா ஆக்குனதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த குழந்தைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அதை அவங்க விரும்பக்கூடிய வகையில் அதை அமைந்திருக்கணும் என்பதற்கு தான் எல்லாம் இந்த உடல் சுகம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எல்லாம் தந்திருக்கிறான். அதுவே பிரதானம் கிடையாது. கல்யாணத்துக்கு பிரதானம் எது இல்லை?
தாம்பத்தியத்தினுடைய பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம பிறந்த மாதிரி நம்ம சந்ததிகளை விட்டுட்டு செல்லணும். உங்களுக்கு அல்லாஹ் எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது நம்ம இந்த காலத்தில் அது பிரதானம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த காலத்தில் என்னவாச்சுன்னு சொன்னால் 2 பேர் ஒரு தம்பதிகள் சேர்ந்து ஒரு பிள்ளையோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அவ்வளவு தான் அது படைக்கப்பட நினைக்கிறாங்க. அவர் 2 பேரை விட்டுட்டு போனால் தானே அந்த மக்கள் தொகையாவது இதே அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். முஸ்லீம் தொகையை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு போனாங்கன்னா அது என்ன செய்யும், 10 கோடி இருக்கிறவங்க 7.5 கோடி ஆயிடுவாங்க, குறைஞ்சிருவாங்க படிப்படியாக. அப்போ அதனால் இந்த சந்ததிகள் உருவாவது தான் நோக்கங்கிறத விளங்கி கொண்டு அதற்காக நம்ம என்ன செய்யணும், உழைக்கணும். அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்க, நல்ல சந்தோஷமாக ஜாலியாகிறீங்கன்னு எல்லாம் சொல்லலை. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் வபுத்தகு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் மா கத்தபல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதுன்னா என்னால் அவுலாதின்னு வச்சுக்கணும். பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அதை தேடுங்க, தாம்பத்தில் ஈடுபட்டு புள்ள ஊட்டி போயிருங்கிறான்ல. அப்போ இந்த தாம்பத்திய சட்டம் முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு, நீங்கள் பகலில் தான் தாம்பத்தியம் செய்யாமல் இருக்கணுமே தவிர நோன்பு வச்சுருக்கும்போது இரவில் அது கிடையாது. தாராளமாக நீங்கள் தாம்பத்தியம் ஈடுபட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்லுதுன்னா குழு நீங்கள் உண்ணுங்கள். குழு என்பது அக்கலை என்கிற வார்த்தையுடைய அம்ரு குல். அக்கலை என்பதற்கு உக்குள் என்று பெரும்பாலும் வரும், இலக்கணப்படி வரும். அகத என்பதற்கு ஊஹுது என்று வரும். அமர என்பதற்கு உமுர் என்று வரும். இந்த மாதிரி சில சொற்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அமர ஊக்குள் என்றும் சொல்லலாம், சொல்வதை விட்டு குள் என்று மட்டும் சொல்லுவார்கள். அக்களை ஏவுக்குள் இருக்குல்ல, ஏவுக்குழுவை ஏழை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊக்குள்னு ஒரு அழிவை போட்டு தான் அமர் ஆக்கணும். அது எதோ லேசுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொதுவான கிராமர்லேருந்து வெளியே இதற்கு மட்டும் தனி அமுறு சொல்கிறாங்க. அக்கலை என்றால் குல் சாப்பிடு, அகத என்றால் ஹுது பிடி, அமர என்றால் முர் கட்டளையிடு, உமுர் என்றும் சொல்லலாம். அதுவும் அப்படி சொல்கிற வழக்கமும் இருக்கிறது. நீங்கள் லேச கருதி என்ன செய்யலாம்னா முர் என்றும் சொல்லலாம். முரு அவுலாதக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏவுங்கள், உமுர் அகலக்க உமுர் என்றும் சொல்லப்படுகிறது, முரு என்றும் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தான் குல் என்பதும். அப்போ குழு நீங்கள் உண்ணுங்கள், குழுன்னு அர்த்தம், நீங்கள் சாப்பிடுங்கள். வஷரபு பருகுங்கள், ஷர்பினா குடித்தான். அப்போ குழு வஷரபு உண்ணுங்கள் பருகுங்கள். எது வரைக்கும் உண்ண வேண்டும் பருக வேண்டும் என்றால் ஹத்தா எத்தபையன, தபையனா தெளிவாக வருது, பயான்கிறோம்ல, தபையன என்றால் தெளிவாக வருது. ஹத்தா எத்தபையன, ஹத்தாவுக்கு பிறகு ஒரு அன் மறைஞ்சு நிற்கும். அன் மறைஞ்சு நிற்கிறதுக்கு அடையாளமாக தான் எத்தபையன என்று நினைஞ்சிருக்குது, நசப்பு வந்திருக்கு. தபையன எத்தபையனூ தானே வரணும், 3 நூனுக்கு லம்மு தானே வரணும், லம்மு வரல, ஏன் நசப்பு வந்திருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஹத்தாவுக்கு அப்புறம் ஒரு அன்கிற வருங்காலத்தில் நசப்பு செய்யும்ல, அது மஸ்தர் ஆக்கும்ல, அந்த அன்னு ஒளிஞ்சு நிற்கும். ஹத்தா எத்தபையன தெளிவாகும் வரை, லக்கும் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள். எது வரைக்கும் உண்ணலாம்னு கேட்டால் ஹத்தா எத்தபையன லக்கும் உங்களுக்கு தெளிவாகின்ற வரை. எது தெளிவாகணும், அல் ஹைத்துல் அபியலு வெள்ளையான நூல், கயிறு இருக்கிற நூல், வெண்மையான நூல் மினல் ஹைத்தில் அசுவதி கருப்பான நூலிலிருந்து உங்களுக்கு தெளிவாகணும். வெள்ளையான நூலிலிருந்து கருப்பான நூல் தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ வெள்ளையான நூல்னா என்னது, வெள்ளையான நூலை வச்சுக்கிட்டு கருப்பு நூலை வச்சுக்கிட்டு இது வெள்ளை இது கருப்புன்னு பார்த்தோன்னு தெரிகிற அளவுக்கு வெளிச்சம் வரணும்னு அர்த்தம். எது வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள்னு கேட்டால் உங்களுக்கு கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள். தெளிவாகிடுச்சின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யக்கூடாது, விடிஞ்சிருச்சு, சுபுகு வந்துருச்சு, இனிமேல் சாப்பிடக்கூடாது. இருட்டாக இருந்தால் விளக்குலாம் பார்க்கக்கூடாது. ராத்திரியில் இருட்டில் உட்காந்துட்டு ஒரு 2 கருப்பு நூலை வெள்ளையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2க்கும் வித்தியாசம் தெரியாது. இதுக்கு நேரடி அர்த்தப்படி உள்ளது. நேரடி அர்த்தப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நூலை வெள்ளை நூலையும் வச்சுக்கிட்டு ராத்திரியில் பாருங்கள், கருப்பும் வெள்ளையாக தான் தெரியும், வெள்ளையும் கருப்பாக தான் தெரியும், கருப்பும் கருப்பாக தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த சுபுகு டைம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை நூல் லேசாக அந்த வெள்ளையாக தெரியும், கருப்பு நூல் கருப்பாக தெரியும்.
அந்த மாதிரி தெரிகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்க. அது தெரிஞ்சிருச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், சஹர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஒரு கருத்துப்பட எல்லாம் சொல்லிடுறான். சொன்னாலும் இந்த வெள்ளை நூல் கருப்பு நூல் என்பது அதைத்தான் அப்படி தான் நேரடி அர்த்தம் அப்படி தானே இருக்குது. வெள்ளை நூலில் கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகும் வரை உண்ணுங்கள்ங்கிறான். அப்போ கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகிறதுங்கிறது அப்போ ஒவ்வொருத்தர் நூலை வச்சுக்கிட்டு ஆய்வு செய்யணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது. இதை அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு எனும் மின் என்பது பயான். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு விளக்கமாக சொன்னாங்கன்னா மின் போட்டுருவாங்க. மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு எனும் வெள்ளை கயிறு. இந்த மினல் ஃபஜ்ரி என்பது வெள்ளை கயிறுன்னு சொன்னதுக்கு விளக்கம். ஃபஜ்ரு எனும் வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை, அதாவது ஃபஜ்ரத்தான் வெள்ளை கயிறுங்கிறான்ல. கருப்பு கயிறு வெள்ளை கயிறுங்கிறது எதை சொல்கிறான்னு கேட்டால், கருப்பு கயிறுங்கிறது இரவை சொல்கிறான், லைல சொல்கிறான். வெள்ளை கயிறு என்பது ஃபஜரை சொல்கிறான். அப்போ மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் என்ற வைகரை அதிகாலை நேரம் என்ற ஃபஜ்ர் என்கிற வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து, இருட்டு என்கிற கருப்பு கயிறில் இருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள். அப்போ இது உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதில் இந்த வசனத்தில் வெள்ளை கயிறு கருப்பு கயிறு என்று சொல்வது கயிறை குறிக்கலை. கயிறை குறிக்கலை என்று அந்த கயிறை குறிக்கிற மாதிரி தான் வாசகம் இருக்குது. அதை குறிக்கலை என்று காட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மினல் ஃபஜ்ருன்னு அதை சேர்த்துறான். ஃபஜ்ரு என்னும் வெள்ளை கயிறு. இந்த ஃபஜ்ருங்கிறத வெள்ளை கயிறு மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அடிவானத்தில் பார்த்தா வெள்ளையாக இருக்கும். அடிவானம் வெளுத்து வரும்போது அது வெள்ளை கயிறு. அதான் ஃபஜ்ரு என்னும் வெள்ளை கயிறு. மினல் ஹைத்தில் அஸ்வதினா கருப்பு கயிறுனா இருட்டு. இருட்டிலிருந்து சுபுகு டைம் வெளி தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகு இதுவரைக்கும் வச்சுருவோம். இதுவரைக்கும் உள்ள ஒரு விஷயத்துக்கு சில விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம்னு கேட்டால், புகாரியில் 1916வது ஹதீஸ், அதாவது இந்த வெள்ளை கயிறு கருப்பு கயிறுங்கிறோம்ல, அதற்கு விளக்க உரையாக அமைந்த ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அதி இப்னு ஹாத்திம்ங்கிற சஹாபி சொல்கிறாரு. இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் அறிவிப்பாளர் வருஷ. அதி இப்னு ஹாத்திம் சொல்கிறாரு, லம்மா நசலத் இறங்கிய பொழுது, ஹத்தா எத்த பையன் அலக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அஸ்வது என்கிற வசனம், அல் பக்ரா 187 என்ற வசனம் இறங்கிய பொழுது, அமத்து இலா இகாலின் அஸ்வத ஒ இலா இகாலின் அபியல, நான் கருப்பு கயிறோட வெள்ளை கயிறை இணைத்தேன். கருப்பு கயிறு வெள்ளை கயிறையும் சேர்த்து வைக்கிறாரு. ஏன்னா கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு தெரியணும்னா கருப்பாக ஒரு கயிறு எடுத்து வச்சுக்கிறாரு, வெள்ளையாக ஒரு கையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு இப்போ ஜால்துகுமா, அந்த ரெண்டு கயிறையும் நான் வைத்து கொண்டேன். தகத்த விசாதத்தி, விசாதத்துனா தலையணைக்கு சொல்கிறது. தலைக்கு தலைவனை வச்சுக்கிறோம்ல, தலையணைக்கு உள்ள சொல் விசாதத்துன் தலையணை. அப்போ தகத்துனா கீழே, தகத்த விசாதத்தி எனது தலையணைக்கு கீழே அந்த கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இப்போ ஜால்த்து அங்குரு, நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஃபில்லைலி, இரவுல என்ன செய்கிறேன், இருட்டில் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ஊற்று பார்க்குறாரு, கருப்பு கரையும் வெள்ளை கரையும் பார்க்குறாரு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ரெண்டு ஒரே மாதிரி தான். அந்த இருட்டில் என்ன தெரியும், தெரிய மாட்டேங்குது. ஃபஜால் அல்துரு ஃபில்லைலி, இரவில் நான் அதை கவனிக்க, அல்துருன்னா நல்லறன்னா கவனிக்கிறது, கவனிக்க ஆரம்பித்தேன். ஃபலா எஸ்தபீனுலே, எனக்கு இது தெளிவாகலை. இதுதான் வெள்ளை கயிறு இதான் கருப்பு கயிறுன்னு எனக்கு என்ன செய்யலை, தெளிவாகலைன்ற உடனே இப்போ கதவுத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதானா புறப்பட, கதானா காலையில் புறப்பட்டான்னு அர்த்தம். இப்போ கதவுத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில் ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் வந்தேன். இப்போ தக்கர்த்து லஹு தாலிக்க, இது அவங்ககிட்ட நான் சொன்னேன். அல்ல வெள்ளை கயிறு கருப்பு கயிறுங்கிறான், நான் ரெண்டு கயிறு வச்சுட்டு தலவாணிக்கையில் வச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன். அது வெள்ளை கயிறு கருப்பு கயிறுங்க எனக்கு தெளிவாக ஆகலை, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, இன்னமா தாலிக்க சவாதுல்லைலி ஓ பயாதுன் நகார். இன்னமா தாலிக்கன்னா இன்னமா பயானு தாலிக்க, அதனுடைய விளக்கமாவது சவாதுல்லைலி இரவுடைய கருப்பும், ஓ பயாதுன் நகாரி பகலுடைய வெண்மையும். வெள்ளை கயிறுனா வெள்ளை கயிறு இல்லைப்பா, பகலின் வெண்மை. கருப்பு கயிறுனா கருப்பு கயிறு இல்லைப்பா, இரவுடைய இருட்டு.
இரவுடைய கருப்பு நிறம், இரவுக்கே உள்ள கருப்பு நிறமும் பகலுக்கே உள்ள வெள்ளை நிறத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது பகல் வர்ற வரைக்கும், விடிகிற வரைக்கும்னு அர்த்தம். அதுக்கு வேறு அர்த்தம் கிடையாது. நீ போட்டு தலைமாட்டில் கொண்டே கருப்பு கயிறு வெள்ளை கயிறுலாம் வச்சுக்கிறாத, அதை இது சொல்லலை. இதுக்கு அர்த்தமே என்ன தான், இன்னமா தாலிக்க சவாதுல்லைலி பயாது நகார். இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால், சவாதுன்னா கருப்பு, சவாதுல்லைலுன்னா இரவுடைய கருப்பு நிறமும், பயாலுன் நகார், நகார்னா பகல், பயால்னா வெள்ளை, பகலில் உள்ள வெள்ளை நிறத்தை தான் இது சொல்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதன்படி பார்க்கும் பொழுது அந்த கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள்னு சொன்னால் அது கருப்பு கயிறு என்று அர்த்தம் செய்யக்கூடாது. ஃபஜ்ர் எனும், மினல் ஃபஜ்ர் வேறு வந்துருச்சுல, ஃபஜ்ர் எனும் வெள்ளை கயிறில் இருந்து இரவு எனும் கருப்பு கயிறு தெளிவாகும் வரை, அந்த இரவையும் அந்த ஃபஜ்ரையும் கயிறுக்கு ஒரு வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் அல்லாஹ் ஒரு ஒப்பிடுறான். ஒப்பிட்டு காட்டி ஒரு இலக்கியமாக அந்த வசனத்தை சொல்கிறான்னு இதில் விளங்குகிறது. அப்போ இந்த கருப்பு கயிறுக்கு அர்த்தம், வெள்ளை கயிறுக்கு அர்த்தங்கிறது எதைத்தான் குறிக்குது, அது கயிறை குறிக்கலை, இதைத்தான் குறிக்குதுன்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டாங்க. இவர் அந்த மாதிரி கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு பார்க்குறாரு, ஒன்றும் அவருக்கு தெரியலை. விளக்கம் கேட்டவுடனே நீ என்ன கயிறு எதுக்கு பார்த்துட்ட, அடிவானம் வெளுக்கிறது. இப்போ அடிவானத்தில் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் இரவு நேரத்தில் எல்லாம் கருப்பாக இருக்கும். அடிவானத்தில் கிழக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்க மட்டும் லேசாக வெளிச்சம் வரும். கிழக்கு வெளுத்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கிழக்கு வெளுத்ததம்மா கீழ் வானம் செவந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. கிழக்கு வெளுக்கிறதுனா சுபுகு வரப்போகுதுன்னு அர்த்தம். சூரியன் உதிக்கும் பொழுது நெருங்கின உடனே அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தினுடைய வெண்மை லேசாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஒரு 80 நிமிஷத்துக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். சூரியன் 80 நிமிஷம் தொலைவில் இருக்கும் பொழுது அந்த கிழக்கு பக்கத்தில் என்ன செய்யும்னா சூரியன் வந்துருச்சுங்கிறது அந்த வெளிச்சம் அப்படியே நமக்கு தெரியும். அந்த வெளிச்சத்தை தான் சுபுகு காலைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அல்லாஹ் எதை சொல்கிறான்னா சுபுகத்தான் சொல்கிறான். நீ அடிவானத்தை பாரு, வெள்ளை கயிறு மாதிரி தெரியுதா, எல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த அடிவானத்தில் கிழக்கு பகுதியில் மட்டும் இப்போ நம்ம கடிகாரத்தை வச்சு செஞ்சுட்டு போயிடும், அது ஒரு விஷயம். அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படி தான் அது முடிவு எடுப்பாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அடிவானத்தை பார்ப்பாங்க, வெளுத்துருச்சு, கிழக்கு வெளுத்துருச்சு, அதனால வெடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா விவசாயிகள்னால் கிழக்கு வெளுக்கிறத பார்த்துட்டு தான் வயலுக்கெல்லாம் வேலைக்கே போவாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு, அது அவங்களுக்கு தேவையாக இருந்ததுனால. நமக்கு அந்த நாலேஜ் தேவையில்லை இப்போ, அதனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ என்னன்னு கேட்டால் வெள்ளை கயிறு கருப்பு கயிறுங்கிற அர்த்தம் கிடையாது. என்ன தான் அர்த்தம், இது சுபுகத்தான் குறிக்கிறது என்று முடிஞ்சிருச்சு. சுபுக வரைக்கும் சாப்பிடுங்க, குழு வசரப்பு நீங்கள் சாப்பிடுங்கள். எது வரைக்கும், அத்தா எத்தபையன சுபுகு எத்தபையனல் ஃபஜ்ரு, ஃபஜ்ரு தெளிவாகும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். இவ்வளோ இதுதான் விளக்கம்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லவும் செஞ்சிட்டாங்க. இந்த வசனம் சம்பந்தமாக வேறு ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸும் இருக்குது. அந்த ஹதீஸ் அது விளக்கம் என்பதற்கு பதிலாக அது குழப்பமாகத்தான் இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக வேறு இருக்குது. அது என்ன மாற்றம்னு சொன்னால், இந்த வசனம் இருக்குல்ல, அத்தா எத்த பையனலக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அஸ்வதின்னு வந்துச்சுல, இந்த வசனம், இந்த வசனத்தில் இது வரைக்கும் தான் அது இறங்குனுச்சான் வசனம். மினல் ஃபஜ்ரின்னு இறங்கலையாம். இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய செய்தியை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை உங்களுக்கு காட்டுறேன். அதாவது குழு வசப்படுங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள். எது வரைக்கும் சாப்பிடுங்கள், ஹத்தா எத்த பையன் இலக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அஸ்வதி, கருப்பு கயிற்றுலேருந்து வெள்ளை கயிறு தெளிவாக வர வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். இவ்வளோ தான் இருந்துச்சு. எது இல்லை, மினல் ஃபஜ்ரின்னு சொல்லலை. ஃபஜ்ர் என்றங்கிற அந்த விளக்கம் வரலை. இப்படி மக்கள்லாம் போட்டு கைத்தை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆன பிறகு என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த மினல் ஃபஜ்ரி மட்டும் தனியாக இறங்குச்சுங்கிறாங்க. அந்த வசனம் முதல்ல இறங்கும்போது இது வரைக்கும் தான் இறங்குச்சான். இது வரைக்கும் ஹத்தா எத்த பையன் இலக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அஸ்வத் இதோடு நிப்பாட்டிருச்சான். ஆஹா, நம்ம இப்படி சொல்கிறோம், மக்கள் உன்னோட கொண்டு வழங்குறாங்களே அப்படி நினைத்து விட்டு எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் மினல் ஃபஜ்ரிங்கிற வார்த்தையை சேர்த்து இறக்கினான். அந்த வசனத்தில் மினல் ஃபஜ்ரின்னு இப்போ சேர்த்துக்க அப்படின்னு நல்லா நினைஞ்சான், கரெக்ஷன் பண்ணுறானா. முதல்ல இது வரைக்கும் இறக்கி விட்டு மினல் ஃபஜ்ரி தனியாக இறங்குனுச்சு, இது வரைக்கும் இறங்கிருச்சான். அப்போ இது வரைக்கும் இறங்குனது படி பார்த்தீங்கன்னா அந்த சஹாபி சரியாக தானே செஞ்சுருக்கிறாரு. கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தான் இங்கே தெளிவாக இருக்குது. அப்போ கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னா அப்போ கருப்பு கயிறு கயிறை தான் குறிக்கும், வெள்ளை கயிறு தான் குறிக்கும்.
வேறு பகல் இரவையெல்லாம் அது குறிக்காது, குறிக்கிறதுக்கு எந்த ஒரு சொல்லுமே இல்லை. ஆனால் வந்து அந்த மினல் ஃபஜ்ரோட சேர்த்து சொன்னோம்னா என்னவாயிரும்ன்றா, இது வந்து கருப்பு கயிறு ஓமையாக சொல்லப்பட்டுச்சு, கருப்பு கயிறை குறித்து சொல்லப்பட்டதல்ல, அது உதாரணமாக சொல்லப்பட்டுச்சுன்னு விளங்கிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வேறு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ நான் வாசித்த முதல்ல உள்ள ஹதீஸ் என்ன சொல்லுது, அவர் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுலாம் வச்சுக்கிட்டு செஞ்சவொன்னே ரசூல்லாட்ட வந்து கேட்குறாரு. அப்போ ரசூல்லா நினைஞ்சிட்டாங்கன்னா அந்த சொல்லுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, அது வந்து சவாதுல்லைலி பயாலு நஹார், பகலுடைய வெளிச்சமும் இரவுடைய கருப்பும் தான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம்னு சொன்னால் அப்போ மினல் ஃபஜ்ரின்னு சேர்ந்து அதில் இருக்க போய் தானே. அப்போ ரசூல் என்ன செய்யலை, மினல் ஃபஜ்ரின்னு இல்லாதனால நீ செஞ்சது சரிதான், கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு புரிஞ்சு கொண்டது சரிதான் ரசூல்லா சொல்லலை, நீ புரிஞ்சுக்கிட்டது தப்புன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி தான் அந்த வசனம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மினல் ஃபஜ்ரின்னு சேர்ந்து இருந்தால் தான் ரசூல்லாவே அவருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துருக்க முடியும். இந்த விளக்கத்தை ஃபஜ்ரிங்கிற வெள்ளை கயிறு கருப்பு கயிறுலேருந்து தெளிவாகும் வரைன்னு நல்லா சொல்லியிருக்கிறான். நீ என்னத்துக்காக வேண்டியது கைத்த போய் எடுத்த, ஃபஜ்ரிலேருந்து அந்த வந்துருச்சுல. அப்படி இருந்தால் இந்த வசனமும் சேர்ந்து இறங்கியிருந்தா தான் மினல் ஃபஜ்ரி துண்டாக இறங்குனுச்சிங்கிறாங்கல்ல, அப்படியும் புகாரில் ஹதீஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்து சரியாக இருக்கும் என்று சொன்னால் அப்போ ரசூல்லா என்ன செய்யணும், இந்த அப்படி தான் எல்லாம் சொல்கிறான் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு சொல்கிறான்னு இருக்கணும். அல்லது வந்து அப்போ என்ன செய்யணும்னா இது அல்லாட்டு இருந்தால் வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ரிண்டு வந்து இறங்குனுச்சின்னு சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதீபுன் ஹாத்திம் போய் முறையிட்டவுடனே என்ன பதில் சொல்கிறாங்க, அது கருப்பு கயிறும் கிடையாது வெள்ளை கயிறும் கிடையாது, அது சுபுகத்தான் குறிக்குது, சுபுகையும் இரவையும் தான் குறிக்கிறது அப்படின்னு ரசூல்லா விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த வசனத்திலேயே அது இருக்க போய் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மினல் ஃபஜ்ரின்னு சேர்த்து தான் இருக்கணும். மினல் ஃபஜ்ரிங்கிறது சேர்ந்துமே ஒன்றா தான் இறக்கியிருக்கணும். குழு வஷரபு ஹத்தா எத்த பையன் நடக்குமுல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி அப்படின்னு இருந்தால் தான் ரசூல்லா அந்த விளக்கம் கொடுக்க இயலும். மினல் ஃபஜ்ரி சொல்லாமல் இருந்தால் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு அல்லாஹ் சொல்கிறான் கரெக்டாக செஞ்சுட்டார். அவர் தான் அல்லாஹ் சொன்னது கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தானே சொன்னான், வேறு ஒன்றை குறித்தவன் சொன்னதாக இதில் குறிப்பிடலையே. மினல் ஃபஜ்ருன்னு வராட்டி, மினல் ஃபஜ்ருங்கிற வார்த்தை இல்லாவிட்டால் கருப்பு கயிறு தான், வெள்ளை கயிறு தான், அவர் செஞ்சது சரிதான். எல்லாரும் அப்படி தான் கருப்பு கயிறும் வெள்ளை கயிறும் வச்சுக்கிறேன்னு. கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு எப்போ நல்லா தெளிவாகுது அப்போ தான் நீங்கள் விடணும், அப்படி தான் அதுக்கு அர்த்தம் செய்யணும் அப்படின்னு தான் இருக்கும் பொழுது இப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அப்படி அர்த்தம் இல்லைப்பாங்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த வசனம் அதுக்கு தகுந்தவாறு இருந்தால் தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ மினல் ஃபஜ்ரிங்கிறது சேர்ந்து தான் இருந்திருக்குது. ஆனால் வேறு ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மினல் ஃபஜ்ர் அப்போ கிடையாது, இந்த மாதிரி குழப்பமெல்லாம் வரதை பார்த்துட்டு எல்லாம் என்ன செஞ்சான் மினல் ஃபஜ்ருன்னு இறக்குனாங்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.